தமிழகத்துல யாரும் எதிர்பாராத வகையில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. போன கவர்மெண்ட்ல டவுன் பஸ்ல பெண்கள் எல்லாம் கட்டணம் இல்லாம பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை, ஒரு உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த சலுகையும் உரிமையும் இந்த ஆட்சியிலையும் தொடருமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தது. இப்ப வரைக்கும் அதுல எந்த சிக்கலும் இல்ல. முன்பு போலவே எல்லோரும் எந்த மாற்றமும் இன்றி அந்த கட்டணமில்லா பேருந்து பயண சலுகையை பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இதுல தாவேகாவுடைய தலைவர் சி ஜோசப் விஜய் முதல்வராகுவதற்கு முன்னாடி தேர்தல் எதிர்கொண்ட சமயத்துல வாக்குறுதி ஒண்ணு கொடுத்திருந்தாரு. அதாவது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டவுன் பஸ் என்ன, மப்சல் பஸ்லயே பெண்கள் இலவசமா பயணிக்கலாம், தமிழ்நாட்டுக்கு நீங்க எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் ஏறி எங்க வேணாலும் நீங்க இறங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட யாரு ஓசி கேட்டது, எங்களுக்கு உரிமையை கொடுங்கன்னா பேசிட்டு இருந்த டயலாக் எல்லாம் வேற. அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நாள் நெருங்குற சமயத்துல இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க தாவேகா தரப்புல. அதெல்லாம் பழைய கதை கிடக்கட்டும். இப்ப அது போன்றது ஒரு அறிவிப்பு எப்ப வெளியாகும், நம்மளால எப்ப மப்சல் பஸ்ல பயணிக்கலாம் அப்படின்னு பெண்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பின்புலத்துலதான் இந்த அரசு பேருந்துகள் எல்லாத்தையும் இயக்கக்கூடிய துறையான தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கதறுவது போல ஒரு புள்ளி விவரங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க எல்லாம் ஃப்ரீ பஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்க எங்க டிபார்ட்மெண்ட் மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கண்டா, இதை கொஞ்சம் திரும்பி பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்குது அந்த புள்ளி விவரங்கள். ஏன்னா கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது தீய சக்தியான திமுக ஆட்சி காலத்துக்கு முன்னாடி 38,500 கோடி ரூபாயா இருந்த போக்குவரத்து கழகங்களுடைய மொத்த கடன் சுமை இன்னைக்கு 52,800 கோடி ரூபாயா உயர்ந்திருக்கு. 2021 2026 இந்த இடைப்பட்ட 5 ஆண்டு காலத்துல வருஷத்துக்கு 220 கோடி ரூபாய நட்டத்தை சந்திச்சிட்டு இருந்த இந்த போக்குவரத்து கழகங்கள் இப்ப 610 கோடி ரூபாய நட்டமாகிட்டு இருக்குது. அப்ப இதன்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஆண்டுக்கு 7,320 கோடி ரூபாய் போக்குவரத்து கழகங்கள் நட்டத்தை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் தான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம். தமிழகத்துல இந்த போக்குவரத்து கழகங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு 8 போக்குவரத்து கழகங்கள் இருக்கு. இதன் சார்பா 21,678 பேருந்துகள் தமிழகத்தினுடைய குறுக்கும் நெடுக்குமா பயணிச்சுட்டு இருக்குது. அண்டை மாநிலங்களையும் அது இணைக்குது. 321 டெப்போக்கள், 5 ஒர்க் ஷாப்னு தமிழகம் முழுவதும் சற்றேறக்குறைய 1.25 லட்சம் ஊழியர்கள் இதுல பணியாற்றிட்டு இருக்காங்க. இந்த ஒரு துறையை நம்பி ஒரு குடும்பமாக அவர்கள் பயணித்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி குடும்பங்களை, தொழிலாளர்களை கொண்ட அந்த துறை இந்த அளவுக்கு ஒரு கடன் சுமையோட நட்டத்தோட இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு அரசா பாரதூரமா பார்க்கணுமா இல்லையா? அதுதான் இங்க கேள்வியா. அதாவது இந்த பிங்க் பஸ் அப்படின்னு சொல்லி விட்டதனால சுமார் 7,712 பேருந்துகள் நேரடியா வருவாயை இழந்திருக்கு. இதுவே ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலையினுடைய உயர்வுனால அது ஒரு பக்கம் ஒரு 900 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதல் சுமையா போக்குவரத்து கழகங்களை அழுத்திட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம 3 முறை தொழிலாளர்களுடைய டிஏ உயர்த்தப்பட்டிருக்குது, ஒப்பந்த ஊழியர்களுடைய சம்பளங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அதுல ஒரு 200 கோடி ரூபாய் மேலும் கடன் சுமை ஏறுது. அப்ப இந்த பின்புலத்துலதான் தாவேகா விஜய் அறிவிச்சது போல அந்த எல்லா பேருந்துகள்லையும் பெண்களை கட்டணம் இல்லாமல் பயணிப்பதற்கு அனுமதிச்சாங்க அப்படின்னா மாசத்துக்கு 720 கோடி ரூபாய் அவங்களுக்கு கூடுதலா நட்டமாகும் அல்லது கூடுதலா அவங்களுடைய சுமை ஏறுங்கிறது தான் யதார்த்தம். இதை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஆண்டுக்கு 8,640 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பிங்க் பஸ் விட்டதனால 5 ஆண்டுகள்ல 15,750 கோடி ரூபாய் நட்டத்துல இருக்கிற நிலையில இதையும் அனுமதிச்சா இன்னும் கூட தான் செய்யும். எவ்வளவு கூடும்? ஏற்கனவே 40,800 கோடியிலிருந்து 43,200 கோடி வரையில் கூடுதலாக நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப இருக்கிற கடனான 52,800 கோடி ரூபாங்கிற இந்த கடன் 2029 அது 95,400 கோடியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அந்த புள்ளி விவரம் சொல்லுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மக்கள்கிட்ட ஒரு கவர்ச்சிகரமா ஒரு அறிவிப்பை வெளியிடுறதோட அரசாங்கங்கள் நின்னுக்குது. அந்த சுமையை அடுத்தவன் தலையில கட்டுற மாதிரி அது அரசு துறையா இருந்தாலும் கூட போக்குவரத்து கழகங்களுடைய தலையில நைசா தள்ளிட்டு போயிடுறாங்கிறது தான் இந்த புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய விவரங்கள். உங்களுக்கு யாருக்கும் ஒரு உரிமையாகவோ அல்லது சலுகையாகவோ எந்த ஒரு அறிவிப்பையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் அல்ல. தற்போது தமிழக அரசினுடைய பல்வேறு மக்கள் நல திட்டங்கள்ல ஒரு முக்கியமான திட்டங்களா இந்த போக்குவரத்து துறை சார்ந்த திட்டங்கள் நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணமா இருக்கட்டும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அனுமதிக்கக்கூடிய பயணமா இருக்கட்டும், அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 23 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் அனுமதிக்கக்கூடிய அந்த சலுகை அடிப்படையிலான பயண அனுமதியா இருக்கட்டும், போக்குவரத்து கழகங்கள்ல ஏற்கனவே ஊழியர்களாக இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும்
அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஒரு சலுகையை வழங்குவதா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களுக்கான சலுகையா இருக்கட்டும், போலீஸ்காரர்களுக்கான அந்த சலுகையா இருக்கட்டும், இப்படி பல்வேறு வகைகள்ல போக்குவரத்து கழகங்கள்ல சிறப்பு சலுகைகளும் சிறப்பு அனுமதிகளும் அனுமதிக்கப்பட்டு இருக்கு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்? இதற்காக ஆகக்கூடிய செலவினங்களை அந்த கழகங்களுக்கு அவ்வப்போது பிரிச்சு கொடுக்கணும். அதை கொடுக்கறது இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல சிக்கலா இருக்கு. ஏன்னா அரசாங்கம் இந்த மாதிரி கழகங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானியங்களை கரெக்டான நேரத்துக்கு அவங்க கொடுக்கறது கிடையாது. ஒண்ணு கொடுக்கறதே கிடையாது. அப்படி கொடுக்கக்கூடிய சொற்ப தொகையை கூட உரிய காலத்துல கொடுக்காம காலந்தாழ்த்தி கொடுக்கிறது. அப்ப ஏற்கனவே வாங்கின கடனுக்கு கரெக்டா காசு கட்டி ஆகணும். அப்ப வட்டி கட்டுறதுக்காக திரும்ப வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமையில தான் தமிழக அரசனுடைய போக்குவரத்து கழகங்கள் இயங்கிட்டு இருக்குங்கிறது தான் ரொம்ப கொடூரமானது. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு தார் ரோடு போடணும், ஒரு பாலம் கட்டணும், அல்லது சின்ன ஒரு மராமத்து பணி செய்யணும்னு ஒரு கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு ஒரு டெண்டர் விடுறீங்க அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துல அந்த டெண்டர் தொகையை நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா அந்த வேலை நடக்காது. பாதியிலே அவன் வேலையை போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா போக்குவரத்து கழகங்கள் நீ காசு கொடுக்கல அதனால நான் மகளிரை ஏத்த முடியாது, நீ காசு கொடுக்கல அதனால பள்ளி பசங்களை நான் ஏத்த முடியாது, நீ காசு கொடுக்கல அதனால நான் மாற்றுத்திறனாளிகளை இலவச பயணத்துல நான் அனுமதிக்க முடியாதுன்னு எந்த டிரைவர் கண்டக்டர் மறுக்க முடியாது. போக்குவரத்து கழகங்கள் எதிர்த்து பேச முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால தானே அவர்களுடைய தலையில சுமக்க முடியாத ஒரு சுமையை நீங்க சுமத்திட்டு இருக்கிறீங்க. அப்ப முந்தைய திராவிட கட்சிகள் செய்த அந்த தவறுகளை நாங்கள் செய்ய மாற்றோம், இது மாற்றத்திற்கான அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் செய்யக்கூடியது அல்லது தமிழக மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இலவச பஸ் அறிவிப்பை என்னைக்கு வேணாலும் அறிவிச்சுட்டு போங்க. அதுக்கு முன்னாடி கடன்ல தள்ளாடிட்டு இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து கழகங்களுக்கு கவர்மெண்ட் சார்பில் கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகைகளை முதல்ல கொடுங்க. அவங்க கொஞ்சம் மூச்சு விடட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசலாம். எக்ஸல் குரூப்ஸ் மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ் முருகானந்தம்.